அவ்வளோதானா? ஓ, அந்த அழகால் போட்டு புரியுறவங்களுக்கும் புரியும், புரியாதவங்களுக்கும் புரியும். இந்த மாதிரி ஒரு சமையல் தான் இது. இப்போ உங்களுக்கு புரியல, ஆரோக்கியமான உணவு இருக்கும் பாரு சாப்பிட்டா. அப்ப சாப்பிட்டது பசிக்கு தான் சொன்னா, பசி ருசி அறியாதுன்னுங்க. இதுவே ருசி தானா? கடந்த 8 வருஷமா நம்ம சேட்டை சென்றாயன் நம்ம கட்டுறது கையில் கூடயே இருக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சென்றாயன் வந்து கஞ்சி தண்ணியில எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு சூப்பரா நம்மளுக்கு வந்து செஞ்சு காட்டினாரு. சுடு தண்ணி தான் போட்டாரு. இல்ல கஞ்சி தண்ணி தான், மீன் தாங்க ஃபர்ஸ்ட். ஆமாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுடுதண்ணி வச்சு எங்களையெல்லாம் சாச்சாருங்க. இப்ப சமைக்கிற சமையலை நம்பி சாப்பிடலாமா? எதுக்காக கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமையல் முழுக்க நம்மளுடைய சேட்டை சென்றாயந்து. எதுக்காக தம்பி இன்னைக்கு இந்த குறிப்பாக இந்த உணவு எடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அந்த காலத்தில் அந்த வறுமையில் வெறும் ராகி மாவு வச்சு விதவிதமாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதைத்தான் இன்னைக்கு காணொலியாக உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். கண்டிப்பாக நானும் சாப்பிட்ருக்கேண்ணா. வறுமையில் பெருமையாக சாப்பிடப்பட்ட 3 உணவு தான் இந்த உணவு. அதுவும் மக்களால் இப்போல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக அப்போ இருந்த பெரியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். உப்பு, புளி, மிளகா இது வந்து கண்டிப்பாக ஒரு வீட்டில் சராசரி குடும்பத்தில் இருக்கும். இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தம்பி தெரியாதுன்னாரு. இங்கே இருக்கிறதுலையே சின்ன பையன் யாருன்னா அவரு தான். அது இப்போ ஒரு சில பேருக்கு தெரியும், கிராம மக்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இப்போவே இந்த இதில் இந்த ஜென்ரல் நாலேஜில் ஒரு சில வீட்டில் ஒரு பொருள் இருந்தால் ஒரு பொருள் இருக்காது. அதாவது வறுமை காலம், நான் சொல்கிறத வந்து புரிச்சுங்க. வறுமை காலத்தில் செய்யப்பட்ட 3 உணவு தான் நீங்கள் நான் செய்ய போகிறோம். நம்ம கட்டுறது கையில் கலகலப்பான வீடியோக்கள் பல வித்தியாசமெல்லாம் இறக்கியிருப்பாங்க மாஸ்டர் 2 பேர், ஆர்டிஎஸ் சாங் மாஸ்டரும். இன்றைக்கி நான் இறக்க போகிறது வறுமையில் செய்யப்பட்ட உணவு தான். வாங்க பார்க்கலாம். வறுமையில் செய்யப்பட்ட உணவா இருந்தாலும் இது வந்து அந்த காலத்துல எல்லார் வீட்லயுமே விவசாயம் பண்றவங்க வீட்டுல கண்டிப்பா விளையக்கூடிய பொருள் தான் அது வந்து. அதனால அவங்க வீட்டுல விளையறத வச்சு அவங்களே அதை வந்து தயார்படுத்தி செஞ்சு சமைச்சு சாப்பிடக்கூடிய பொருள் தான் அது வந்து. சரி, மூணு என்னது அது? ஒன்று வந்து புளிக்குழம்பு. புளிக்குழம்பா? ஆமாண்ணா, புளிக்குழம்பா? என்னடா புளிக்குழம்புங்கிற? நம்ம வீட்டில் என்ன இருக்குமோ அதை வச்சு செய்யறேன்னு சொல்லியிருக்கோம். வறுமையில் செய்யப்பட்ட ஒன்று. நீங்கள் மாட்டுக்கு ஒரு ரசிக்கிறேன்னாதீங்க. ஒன்று வந்து புளிக்குழம்பு, இன்னும் ஒன்று வந்து சளிக்குழம்பு. தண்ணியில் ராகி மாவை இறக்கி சளிக்குழம்பு ஒன்று போட்டுருந்தா. இல்லை, திருநெல்வேலி பக்கம் இருக்கா? சளிக்கஞ்சின்னு ஒன்று இருக்கு. சளிக்கஞ்சி இருக்கு. பாரம்பரியமான பாட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. 100 வயசு பாட்டி, 104 வயசு பாட்டி வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதாவது பேரில் வந்து நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது, உள்ளே இருக்க மருத்துவத்தை மட்டும்தான் எடுக்கணும். அந்த காலத்தில் இப்போ தம்பி சொன்ன மாதிரி எல்லாம் மறைஞ்சி வர உணவு தாங்க இதெல்லாம். சளி எடுக்கிறதுனால சளி கஞ்சிக்க போடுண்ணா. நீ சொன்ன மாதிரி சளிக்குழம்பு, ஜானகிராமனின் சளிக்குழம்பு. சரி, ரெண்டாவது என்ன சொல்லுங்கள்? ரெண்டாவது வந்து செய்முறையை சொல்கிறேங்க. 2 ராகி மாவை வச்சு 2 செய்முறையில், ஒன்று இனிப்பாகவும், 2மே இனிப்பாக தான் இருக்கும். ஒன்று அர்ஜென்ட்டாக இருக்கும், ஒன்று வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்படிலாம் இருந்தால் இப்போ மக்களுக்கு புரியும். 2மே இனிப்பு தான். ஒன்றில் அந்த காலத்தில் செஞ்ச மாதிரியும், இன்னொன்று பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து கொஞ்சம் அந்த வாசனை பொருட்கள் சுவைக்காக சேர்க்கக்கூடிய ஒரு சில பொருட்களை சேர்த்து சமைக்கிறாருங்க. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த குழம்பு பிரச்சனை வந்து நிறையா இடத்துல இருக்கும். அந்த காலத்தில் சொல்லணுன்னா கிடைக்கக்கூடிய சம்பளம் பார்த்தோம்னா 1 அண்ணா 2 அண்ணா, ஏன் 4 அண்ணா இந்த மாதிரி தான் கிடைக்கும். அந்த டைமில் வந்து நிறைய பொருள்லாம் வாங்கி அவனால் சமைக்க முடியாது. ஸோ அப்போ வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு குழம்பு செய்கிறாங்க. கரெக்டாப்பா? கண்டிப்பாப்பா. பாரம்பரிய கதைகளும் பக்குவமான சமையல் இன்றைக்கி உங்களுக்கு தரமாக காத்துன்னு இருக்குது. வாங்க, செய்முறையும் நான் சொல்கிற முறைப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு முறையாவது. வறுமையில் பெருமை சமைக்க போகலாம் வாங்க. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன உனக்கு பெருமை? கையை இங்கே இல்லை கஞ்சி மிட்டாய். மாஸ்டர், ஒரு சின்ன ஒரு கேள்வி. சரி கேள். ஏன்னா சமையல் ஏதாவது சந்தேகமா? சமையலில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சமையலில் எந்த சந்தேகமும் நான் மட்டும் இல்லைங்க, யாருக்குமே சந்தேகம் தேவையில்ல. அருமையாக சமைக்கலாம். சாப்பிடலாமா? எனக்கு சூப்பராக இருக்கும். உண்மையிலே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்க. ஒரு சின்ன சந்தேகம், பஸ் ஸ்டாண்டுக்கும் பஸ்ஸுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. பஸ்ஸு வந்து நின்னாதான் அதுக்கு பேரே பஸ் ஸ்டாண்டு. அந்த மாதிரி தான் புருஷன் எங்கே தான் சுற்றி வந்தாலும் லாஸ்ட்டாக வந்து சேர்ற இடம் பொண்டாட்டிக்கிட்ட தான். அதாவது மாஸ்டர், பஸ் ஸ்டாண்டு வந்து பொண்டாட்டி மாரி, பஸ்ஸு வந்து இப்போ புருஷன் வந்து பஸ் வந்து நானே சொல்றேன் பஸ் வந்து புருஷன் மாதிரி, பஸ் வந்து புருஷன் மாதிரி, பஸ் ஸ்டாண்ட் வந்து பொண்டாட்டி மாதிரி. எங்க தான் புருஷன் சுத்தி வந்தாலும் கடைசியில் பொண்டாட்டிட்டு தான் வந்து நிக்கணும்.
பஸ் ஸ்டாண்ட்ல இப்பெல்லாம் எங்கங்க நிக்குது? டிப்போல நிக்குதுங்க பஸ். இப்போவில் நிற்கலடா, இப்போவில் நிற்கல. கதையை பார்த்தா மறந்துடுவா. வீடியோ பார்க்கல. சொல்றா, அதனால தாங்கள் சொல்ல வருவது இல்ல. நாங்கள் சொல்ல வருவது என்ன, பொண்டாட்டி கண்ட்ரோல்ல இருக்க முடியாது, புரியுதா? ஏன்னா நான் போறது வந்து பிரைவேட் பஸ். ஓகே, பொண்டாட்டி கண்ட்ரோல் இருக்க முடியாது. கல்யாணம் பண்ணா தாண்டா இருக்கலாம் பொண்டாட்டி கண்ட்ரோல். மாட்டிக்கிட்டே நீயே. கல்யாணம் பொண்டாட்டி கண்ட்ரோல்ல இருக்க முடியும். 3 வகையான சமையலுக்கு தேவையான பொருள் வச்சிருக்கா. அதுக்கு முதல் சமைக்க வேண்டிய பொருள், தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. 30 தடவை சொல்லிட்டடா. புளி குழம்புக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் வாங்க. கடலை எண்ணெய், காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகா, கடுகு கலப்பு, கடுகு உளுந்து கலப்பு, புளிப்பு, புளிப்பு, கருவேப்பிள்ளை, தூள் உப்பு. புளி குழம்புக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இனிப்பு கேவரு கூழ் பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. ராகி மாவு, ஏலக்காய், தேங்காய் பூ, வெல்லம், உப்புத்தூள், பச்சை தண்ணி. இத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்க ஜாங் மாஸ்டர் அண்ணன் கூட தான் தம்பி இருக்காப்ல. ஆனா ஒரு தடவை கூட நானும் வந்து இவ்வளவு நாளாச்சு தேவையான பொருட்கள்ல வந்து தண்ணி வந்ததே கிடையாது. ஆனா இப்ப தம்பி என்ன பண்ணிருக்காருன்னா தேவையான பொருட்கள் தண்ணியும் காமிச்சிருக்காரு. என்ன புதுசா ஒரு சரித்திரம் படைச்சிருக்காரு அவரு. தண்ணி இல்லைன்னா தம்பி இருக்க மாட்டான், தண்ணி இல்லைன்னா மீன் செத்து போயிடும். அந்த மாதிரி தாங்க. அந்த அழகால போது புரியுறவங்களுக்கும் புரியும், புரியாதவங்களுக்கும் புரியும். அந்த மாதிரி ஒரு சமையல் தான் இது. இப்போ அவங்களுக்கு புரியல, சாப்பிட்ட பிறகு நல்லா புரியும் அவங்களுக்கு. ஆனா புரியாது. அடுத்தது புரியாது. பேசிட்டு இருக்காங்கல்ல, புரியும் ஆனா புரியாது. எப்படி எத்தனை 3 டேக்கு ஒரே சொல்லாங்கல்ல. ரெண்டாவதும் பார்த்தாச்சு இனிப்பு கேவரு மாவு கூழ். ரெண்டாவது பார்த்தாச்சு. மூணாவது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டா, ரொம்ப பசியா, டபார்னு சுடு தண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய வந்து அதே கெவுரு மாவு இனிப்பு தான் செய்ய போகிறோம். சக்கரை, கெவுரு மாவு, பச்சை தண்ணி. இப்போ செய்முறையை பார்க்கலாம். எதுக்கு செய்முறை? புளி குழம்பு எல்லாமே அர்ஜென்ட்டாக நம்ம வீட்டில் எளிமையான இருக்கிற பொருள் தான். அதாவது அந்த காலத்துலலாம் இப்போ சொல்லுவாங்க பொருளாதாரம் ரொம்ப கம்மி, நம்ம வீட்டில் நம்ம நிலத்தில் என்ன விளையுதோ அது மட்டும் தான். ஒரு சில நேரம் விளைஞ்சாலும் விளையாமலும் போகும். அதாவது பெரிய வீட்டிலலாம் ரொம்ப இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படி அரிசியாகவும் இருக்கட்டும், ஒரு படி நெல்லாகவும் இருக்கட்டும், ஒரு படி கெவுரு மாவு, ஒரு பக்கம் நாட்டுக்கம்பு, மொட்டைக்கம்பு, இந்த மாதிரி கொடுத்து ஒரு காணி, அரை காணி, ஒரு குழி, ஒரு ஏக்கரே இந்த வறுமை காலத்தினால வித்தே இருக்காங்க. கொடுத்துல தம்பி, ஒரு படி அரிசிக்கு அவங்களுடைய சொந்த நிலத்தையே விற்று தான் அரிசி வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக. அதே போலதாங்க ஒரு ராகி மாவுக்கும் அவங்களுடைய இடத்த விற்று தான் ராகி மாவு வாங்கியிருக்காங்க. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு வறுமை. அந்த வறுமையிலையும் தன் பிள்ளைகளை வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தினால சொத்து அவங்க பெருசாக நினைக்கல, உணவு பெருசாக நினைச்சாங்க. இந்த காலத்தில் சொத்து இவங்க பெருசாக நினைக்கிறாங்க, உணவு பெருசாக நினைக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் நிறைய விவசாய இடம் ஃப்ளாட்டாக மாறுது. பச்சை தண்ணி வச்சுட்டோம், அடுத்தது புளியை ஊற வச்சுக்கலாம் வாங்க. அப்பா ஒரே லைனில் முடிச்சுட்டு புளியை சேர்த்துக்கிறோம். புளி நல்லா நம்ம இதில் தான் பிச்சு போடணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு அளவு இருந்தால் போதும். ஓகே. இப்போ 10 பேர் தான் இருக்கு, 10 பேருக்கு இவ்வளோ புளி கூட தேவைப்படாது. வறுமையில் அப்படிதான் சேர்ப்பாங்க. வறுமையில இத்தனை புளி வச்சு சமைச்சிருப்பானே. அப்போ அக்கா கேட்டாங்கல்ல, கேள்வி கரெக்டான கேள்வி தான். கம்மியாக போட்டோம்னா ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். இந்த புளியை வந்து கரைச்சிட்டு சக்கையை வெளியில் எடுக்கிறது இல்லை, கரைச்சி கொஞ்சமாக அதிலே விட்டுறது தான். தாளிப்பு மட்டும்தான் அதனுடைய காரஞ்சாரம். எத்தனை பேர் வந்தாலும் அந்த புளியிலே வச்சு கரைச்சி அதையே குடிக்க வேண்டியதுதான். எப்படி புளியை நல்லா கரைச்சிட்டோம், கரைச்சிட்டு எடுத்துட்டீங்களா? அக்கா சொன்ன மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டோம். அக்கா சொன்ன மாதிரி ஆமாம், அதான் போடக்கூடாதுன்னாங்கல்ல. சரி, கொஞ்சம் மாறிக்கும். தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி வச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். தம்பி, உப்பு நாங்கள் சாப்பிட்ற அளவில் இருக்கணும். கண்டிப்பாக தம்பி சாப்பிட்ற அளவில் இருக்கக்கூடாது. உப்பும் சரிங்க, சர்க்கரையும் சரிங்க, தம்பிக்கு ஒரு படி மேலே. ஸோ அளவாக எங்களுக்கு வேணும். துடிக்குது நாக்கு. புளியை கரைச்சி வச்சுருக்காருங்க, அதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு தாளிப்பு போட போகிறாருங்க. கண்டிப்பாங்க. இந்த குழம்புக்கு இந்த கொஞ்சம் காரம் மட்டும்தான் நம்மளுக்கு சுவையே. எண்ணெய் நல்லா காஞ்சிருது. நாங்களும் காஞ்சிட்டீங்க. கடுகு கலப்பு. இந்தமாரி சாப்பாட்டை வாழ்நாளில் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதானா? ஓ,
என்ன வறுமையில் வந்து அவங்க ஸ்ட்ரீட்டில் தான் சமைப்பாங்க, கேஸில் தான் சமைப்பாங்க, பேன் வச்சு தான் சமைப்பாங்க. உண்மையிலே அந்த சுட்ட வாசம் தானே அதனுடைய வாசமையா? ஓ இப்படி தான் இருப்பீங்களா? உண்மையிலன்னா ஒரு சில பேர் வீட்டில் பெண்கள் சமைச்சாலே அதிக மணல் ஆயிடுச்சுன்னா இதுதான் நடக்கும். புரியுதுங்களா? வேலை இல்லைண்ணே. அப்ப வந்து சமைப்போம், ஒரு மண்சட்டியில சமைப்போம். அதுல வந்து இந்த அளவுக்குலாம் ஒரு குபீர்னு ஒரு தீப்பிடிக்க தவால சமைக்கிறாங்களாம். இப்போ சமையல தான் இப்போ சமைச்சிக்கின்னு இருக்குன்னு சொல்ல வந்தான். புரிஞ்சுதுங்களா? அதுல ஒரு மஞ்சத்தூள் இல்ல. தம்பி சமைக்க பார்த்தோம்னா வறுமையில் வந்து இருக்கிறத வச்சு எப்படி வந்து இருக்கிறத சாப்பிட்டாங்கன்னு சொல்லி தான் இப்போ தம்பி காட்டிட்டு வராங்க. எனக்கு அதை வந்து நான் உண்மையிலேயே பெருமையாக தான் நினைக்கிறேன். ஆனால் தம்பி என்கிட்ட எவ்வளவோ கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அளவு சொன்னீங்களா, அளவு சொன்னீங்களா, அளவு சொல்லல. அண்ணா இதுக்கு அளவுன்றதே கிடையாதுண்ணா. புளி சைஸ் தானே அளவு. நல்ல பெரிய புளியாக எடுத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு சாப்பிட்லாம். ஒரு சின்னதாக எடுத்தோம்னா ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோதான். கூட்டு குடும்பமாக இருந்தால் ஒரே தட்டில் கூட சாப்பிட்லாம், உங்கள் விருப்பம். அவ்வளோதானா? இறக்கி ஊற்றுங்களா, புளி குழம்பு தயார். அவ்வளோதான். அடுத்தது காலை நேரத்தில் அடிச்சுட்டு அனுப்பிச்சுட்டா சாப்பாடு வீட்டில் இருக்காதுண்ணா. ஓ அதை சொல்றியா? இருக்கும் காலை நேரத்தில் நாம் அடிச்சுட்டா வயலுக்கு போகணும், வேலைக்கு போகணும், நிறைய வேலை இருக்கும். பசிக்கிற டைமில் வீட்டில் அந்த நேரத்தில் காலையிலே பொம்பளைங்க ஆக்கி வச்சிருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க தண்ணி பிடிப்பாங்க, பாத்திரம் வளர்க்குவாங்க, அதான் பண்ணுவாங்க. முத நாளே கூழை கிண்டி வச்சிருவானே, காலையில எடுத்து தட்டிலோட சாப்பிட்டு போக வேண்டியது. அர்ஜென்ட்டுக்கெல்லாம் அந்த காலத்துல வேலையே கிடையாது. போற பிள்ளைகளா இருக்கட்டும், பள்ளிக்கூடம் வயல் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், முத நாள் நைட்டு 8 மணி 10 மணியா இருந்தாலும் திருவையில கூழ் கேப்ப மாவுக்கு உடைப்பாங்க. நைட்டே கூழை வந்து கிண்டி வச்சிருவாங்க. காலையில அதை மோந்து தட்டில் அப்பா சாப்பிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. நீங்கள் வந்து வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, மீதி பேரும் வயலுக்கு போடுவாங்க. இவங்க இடித்து போட்டு புளிக்க வச்சு ஆக்கி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் அது ஒரு பக்கம்தான். நான் அர்ஜென்ட்டுன்னு சொல்லி காலையில் ஒன்று சுடு தண்ணி வச்சு கவுர் மாவில் கலக்கி குடிச்சிட்டு போகிறேன்னு சொல்ல வந்தான். இது நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக வச்சாலும் சுடு தண்ணி ஆகாது. ஏன் பாடு பார்க்கல பார்த்துங்க. ரைட்டு. இல்லை அர்ஜென்ட்டாக பண்ணும்போது அப்படி தான் வரும். ஐயோ பாருங்க மக்களே, தம்பி கேழ்வரகு கேப்பமாங்கிறாரு. கேட்குறவங்க கேனைனா கேப்பையிலையும் நெய்வடின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. நான் தண்ணி மிதமான சூட்டில் இருக்குண்ணா. இல்லைங்க, கொதிக்குதுண்ணா. இருந்தாலும் மிதமாக கொதிக்குது. இப்போ வந்து மாவை சேர்த்துக்கலாண்ணா. உதவி பண்ணுவேன். மாவை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும்னா சுடுதண்ணியில் அப்படியே மாவை தூவக்கூடாது, கட்டி ஆயிரும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு முதல்ல பச்சை தண்ணியில் மாவை கரைச்சிடணும். கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு தான் அதில் ஊற்றி நம்ம கிண்டணும். அப்போ தான் மாவு வந்து இந்த மாதிரி கட்டி பதம் இல்லாமல் நல்லா பக்குவமாக வரும். அதான் சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை, அர்ஜென்ட். ஓ அர்ஜென்ட். சர்க்கரை கொட்டுங்க ஐயா. வாங்க ஐயா, இப்போ கரையும் பாருங்க ஐயா. எல்லாம் தேவையான அளவுக்கு சர்க்கரைண்ணா. அடுத்து இதே செய்முறை தாங்க. இதே செய்முறையில் எக்ஸ்ட்ரா பொருட்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு சுவைக்காக பொருட்கள் மாற்றப்பட்டதுன்னு அந்த மாதிரி பொருள் மாற்ற போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ராகி மாவை கரைச்சி வச்சுக்க போகிறோம். எங்கள் மாஸ்டர் ஓடிட்டாரா? பாரம்பரியம்னு சொன்ன உடனே மண்பானை ஞாபகம் வந்துச்சுங்க. எடுக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். கட்டி இல்லாமல் கை போட்டு கரைச்சிடலாங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துருக்கோங்க. மறுபடியும் மண் சட்டி வச்சாச்சுன்னா நம்ம இலங்கையில் வாங்கணும். அருமையாக இருக்குது சட்டி, பார்க்கவே நல்லா கருப்பு கலரு. 3வது செய்முறைண்ணா, அதாவது ஒரு 2 வருஷங்கள் முன்கூட்டியே மேலே வந்து கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் தெளிவான காலத்தில் கொஞ்சம் சுவையாக சாப்பிடுன்றதுனால இது சுவையாகவே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், பக்காவாக இருக்கும். கட்டி சுட்டதடா கை விட்டதடா. நீங்கள் சொன்ன உடனே பாரம்பரியத்துக்கு மாறிட்டாரு. அதான் தவாலேருந்து தம்பி மண் சட்டிக்கு மாறி இருக்காப்ல தம்பி. இப்போ வந்து சரி தம்பி வந்து குழம்பு வைக்கிறேன்னு ஒரு புளி கரைசல் ஒன்று செஞ்சு வச்சிருக்காரு. அதை எப்படி குடிக்கிறது? அதுக்கு தொட்டுக்கிறக்கு ஒன்றும் வேண்டாமா, குடிக்கிறதால அவன் தலையில தூக்கி ஊத்துறதான். அதுக்கு தான் மெனக்கிட்டு உட்காந்து 300 பேருக்கு சோறு ஆக்குறாங்க. சோறு அங்கே இருக்குது இல்லை, எடுத்துகிட்டு வந்து போட்டு சாப்பிட வேண்டியதான். மூளை இல்லாத யாராச்சும் யோகலாம். அதுதான் நம்பி நீங்கள் சொல்லவே இல்லையே. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்லவே இல்லையே. நீங்கள் கேட்கவே இல்லையா? கேட்கணுமாண்ணா? புளி குழம்புன்னா புளி குழம்புல எதை வச்சு சாப்பிடுவாங்க? கேவர் ஊற்றி சாப்பிட பொருள் வச்சு. தேவையான பொருளை தண்ணி வச்சிங்கல்ல. ஆமாம். ஏன் சோறு வைக்கல? சோறு எப்பயுமே வைக்கிறதாடா. சோறு வீட்டில் இருக்குடா. அப்படியா? வறுமையில் இருக்குமா? சோறு இல்ல, சோறுக்கு பதில் தான் நம்ம கேப்ப கூழ்.
மாட்டிக்கினாரு ஒருத்தர். சாப்பிட்ட ஆரோக்கியமான உணவு இப்போ பாரு சாப்பிட்டா ஒருத்தரு சட்டி சுட்டுருத்த சட்டி இல்ல சுடுதலை சுட்டுருச்சு. சுடுதண்ணி அதான் சட்டி சுட்டுறதுன்னா சுடுதண்ணி சுடுவா. ஐயோ தம்பி ரொம்ப குழம்பிட்டாப்புல சமையல தண்ணி நல்லா சுடு தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வெள்ளத்தை இறைக்கிறோம் சுவைக்கு. சுவைக்கு இறக்குங்க. இன்னும் தம்பி அந்த காலத்துல பாரம்பரியத்துல பார்த்தோம்னா வெள்ளை சர்க்கரை அந்த காலத்துல கிடையாது. கருப்பட்டி அச்சு வெல்லம், பனை வெல்லம், கருப்பட்டி இதுதான் இதுதான் இருந்தது. வெள்ளத்தை நல்லா கலக்கி விடுவோம். அண்ணா எல்லா வெள்ளமும் இருக்குண்ணா. எனக்கு இப்போதைக்கு எந்த வெள்ளம் கிடச்சதோ நான் அதை வச்சு தான் செஞ்சேன். அதான் வெள்ளத்திலே இடித்த ஏலக்காவும் செத்துக்கிறோம் வாசனைக்கு. அப்ப ஏலக்காய் எங்க இருந்து வந்துச்சு? வறுமையில இருக்கும்போது வாங்குவாங்க. இல்லைங்க, இந்த ஏலக்காய் மிளகு இந்த மாதிரி நம்மளுடைய வாசனை பொருட்களுக்காக தான் ஆங்கிலேயர் நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்தாங்க. ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு ஏலக்காய் கிடைக்காது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு நீங்க செய்யுங்க. ஊற்றுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு இப்படி தானா கிண்டானா? இதுதான் கூழு. இவங்க கூழு கிண்டி பார்த்துருப்போம்னா நம்ம வந்து ஸ்வீட் கூழ் தானே செய்கிறோம். இவங்க வீட்டுக்கு ஸ்வீட்டுக்குள்ள கூழ் கிண்டி தானே பார்த்துருப்பாங்க. நாம் ஸ்வீட்டு கூழ்னா கொஞ்சம் சுவையாக குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் சாப்பிட்லாமனு எனக்கு செஞ்சு கொடுத்தது அப்பா. கிட்டத்தட்ட என் கழுது வயசு ஆயிடுதுன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் இதை செய்யறது எனக்கே பெரிய விஷயம்தான். அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கிறேண்ணா. சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். இது வந்து மாடர்ன் கஞ்சி இல்லையா? கண்டிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு செஞ்சு கொடுத்தது அதுதான். பார்த்துங்க மக்களே, வெங்காயம் சமைச்ச ஒன்றுமே கேமராவே டாப்புக்கு போயிடுச்சு. சமைச்சது டாப்பாக இருக்கா இல்லை டூப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு சுவைச்சு பார்த்து சொல்ல போகிறோம். சூப்பராக இருக்கும். வாங்க இறங்கி அதை நாங்கள் சொல்லணும். சரிங்க வாங்க வாங்க. கண்டிப்பா நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு சமையல் வந்து நாங்க அதிகாலையில எல்லாம் எங்க அம்மாவோ எங்க அப்பத்தாவோ ஆயாவோ யாரும் எங்களுக்கு சமைச்சு கொடுக்கல. முதல் நாள் நைட்டே சமைச்சிருவாங்க. அப்போல்லாம் கரண்ட் வசதி இல்லை. ஒரு அது எப்படி சொல்லி நாங்க வந்து லண்டின்னு சொல்லுவோம். அந்த விளக்க வச்சுதான் அப்போ வந்து ஒரு காலகட்டங்கள்ல ஒரு அரிசி சாப்பாடை சாப்பிட்றதுனாலே நெல் சோறு சாப்பிட்றதுனால ஒரு அரிது. நம்ம ஒரு இட்லி சாப்பிடணும்னா கூட நமக்கு ஒரு தீபாவளி எப்போ வரும், பொங்கல் எப்போ வரும்னு எப்போ வரும், அப்போனா மட்டும்தான் நமக்கு அந்த இட்லியே கிடைக்கும், கண்ணால் பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு சாப்பாடு தான் நமக்கு கிடைச்சிச்சு. அதை வச்சு நம்ம சாப்பிட்டு நம்ம வளர்ந்துருக்கோம். பாட்டி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் ராகி மாவில் அடை, ராகி மாவில் கஞ்சி, இப்போ சர்க்கரை வெள்ளம்லாம் சேர்க்குறோம். அப்போலாம் கிடைக்காது, எதுவுமே இருக்காதுங்க. கிடைக்காது. இன்னைக்கு பால் வாங்கி அதை நாளைக்கு தயிராக்கிட்டு வெறும் மாவை வந்து சுடுதண்ணில் போட்டு கரைச்சிட்டு அதுவே எங்களுக்கு எடுத்து வச்சிருவாங்க. அதை 3 நேரமும் சாப்பிட்ருக்கோம். முருங்கைக்கீரை அப்போ கிடைச்ச ஒரு கொடுமையான ஒரு வறுமையில வந்து கீரைகள் அப்போ வந்து நிறைய ஒரு காட்டுக்குள்ளே விளையக்கூடிய கீரை கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். முருங்கைக்கீரை, ஒரு அகத்திக்கீரையாக இருக்கட்டும், இந்த ஒரு அது என்ன கொவ்வாக்கீரை, இந்த மாதிரி ஒரு வகையான கீரையை கூட வெறும் தண்ணியில இதே மஞ்சட்டியில் எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்சுட்டு ஏன் அம்மா எனக்கு அந்த மாதிரி ஒரு சமைச்சு கொடுத்துருக்காங்க. தாளிப்பே இல்லாமல் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு அந்த வெறும் கீரையை அந்த தண்ணியை தெளித்து அவிச்சு சாப்பிட்டான். அப்போ அந்த ஒரு வறுமை கொடுமையெல்லாம் இருந்துச்சு தான். அப்போ வறுமையில் சாப்பிட்ட உணவு தான் இது. இது என்னது? இது வந்து மாடர்ன், அதாவது தேங்காய் பூ கேழ்வரகு. ஆமாம், தேங்காய் பூ கேழ்விறகு கஞ்சி, இனிப்பு கஞ்சி. அவசரத்தில் செய்யக்கூடிய இனிப்பு கேழ்விறகு கஞ்சி, புளி குழம்பு. அதே காமெடி ஒரு பக்கம் இருந்தாலும் தம்பி அருமையாக பண்ணியிருக்காரு. நல்ல வாசனை வந்துருச்சான். ஆமாங்க, அந்த காலம் வரைக்கும் தம்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை நாங்கள் குடிச்சிட்டு சொல்லணும்னே எனக்கு தலையில் வருது. அவசர ராகி மாவு கஞ்சி. அவசர ராகி மாவு கஞ்சி எல்லாமே சுட சுட குடிக்கணும்னா அப்போ தான் அதனுடைய சுவையும் அதனுடைய மனமும் குணமும் தெரியும். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, அந்த காலத்தில் யாருமே சூடான உணவை தேடி ஓட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒரு நேரம் தான் சமைப்பாங்க, 3 நேரத்துக்கு வச்சுப்பாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியே 3ன்றத 6 வேலை கூட வச்சுருப்பாங்கன்னா கூழ் தானே, குளிச்சிருச்சுனா நல்லா சுவையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இங்கே வச்ச உடனே ஊற்றி ஆத்திரமா குடிச்சோமா போயின்னு போட்டி விளையாட்டெல்லாம் தூக்கி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்டாக பக்குவமாக சொல்லிடுவோம்மா. பார்த்து கடவுளே நல்லா நல்லா இருக்குங்க. அதுவும் குறிப்பாக சொல்லலாம் ஏலக்காய். இந்த ஏலக்காவோட விதை நம்ம இது குடிக்கும் போது தட்டுப்படுற தேங்காய் இதோட சேர்த்து குடிக்கிறதுக்கு உண்மையிலேயே அந்த வெள்ளத்தோட சுவையோட சூப்பராக இருக்குங்க. நம்ம ஜாங்கண்ணி சொன்ன மாதிரி தான் நான் கூட விளையாட்டு மாதிரியே இருந்துருமோன்னு நினச்சேன். அந்த ஏலக்காய்
ஏலக்காயோட மனமும் அப்படி இருக்குது, அந்த தேங்காய் மாவோட வெந்த பதமும் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து தம்பி கிடையாது, அண்ணன் தான். ஏன்னா அவங்க தானே ஊற்றி கிண்டுனது, அதனால் மாவை கரெக்டான பக்குவமாக எடுத்துருக்குறாங்க. சூப்பராக அருமையாக வந்திருக்குதுண்ணே. சின்ன பிள்ளையில நான் எப்படி குடிச்சனோ அதே சுவை தானே இருக்குது, கொஞ்சம் கூட மாறலை. கண்டிப்பாங்க. தம்பி வந்து 46 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சதை இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காருன்னா உண்மையிலே பெரிய விஷயம் தான். உன்னை பற்றி நான் பெருமை நினைக்கிறேன், பெருமையாக நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாமா? ரெண்டாவது பார்த்தோம்னா தம்பி ரெண்டாவதாக சமைச்ச ஒரு சமையல் தாங்க. இல்லை ஃபஸ்ட்டு சமைச்சது இல்லைங்க, ஃபர்ஸ்ட் தம்பி என்ன சமைச்சாருன்னா புளி குழம்பு சமைச்சாரு, கடைசியாக சாப்பிடுவோம். அப்படி வரீங்க. ரெண்டாவது சமைச்சது அவசர காலத்தில் செஞ்ச ஒரு பாரம்பரிய உணவுனாரு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பசி கரைச்சி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதானா. நல்லா இருக்குண்ணா. எப்படி என்ன சொல்கிறதுனா, கொஞ்சம் ஃபஸ்ட்டு செஞ்ச தம்பி என்ன பண்ணிட்டாருன்னா, மாவை வந்து கொஞ்சம் பச்சை தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றிருக்கணும். ஊற்றி கிண்டுட்டோம்னா அந்த கட்டிப்படாமல் இருந்திருக்கும். அவங்க வந்து டக்குன்னு அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து அப்படியே மாவை அப்படியே தூவணுன்னா அந்த கொஞ்சம் கட்டிப்பதம் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, அந்த சீனியெல்லாம் போட்டோன்னா அது ஒரு கொஞ்சம் சுவையாகவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நீங்கள் டிவி ஷோலாம் ஜட்ஜாகவே போகலாங்க்கா. இல்லை உண்மைதாங்க, ஜட்ஜாக போகிறது இல்லைங்க. இந்த கூழ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த அங்கங்கே தட்டு போடுற அந்த கட்டி ராகி மட்டும்தான் டிஸ்டர்பாக இருக்குது. மற்றபடி எக்ஸ்ட்ராடினரி சுவைனா அந்த தேங்காயோ அந்த ஏலக்காயோட மனமோ இல்லாமல் ஒரு நார்மலான கூழ், ஒரு இனிப்பு கூழ் சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்குது. நல்லா இருக்குண்ணா. உண்மையில கொஞ்சம் அடுப்பில் சுடு தண்ணி போட்டு அப்படியே ஆற்றி குடிச்சிட்டு போயின்னே இருக்கலாம். பசிக்கு யாரையும் எதிர்பார்க்கணும் இல்லை. இது ஒரு பசியை தூக்கும், நல்லா ஊட்டச்சத்தும். நல்ல ஆரோக்கியமான உணவு தான் இப்போ ரெண்டுமே. இப்போ நாங்கள் சாப்பிட்டு சுவைச்சு சொன்னது இது வந்து நல்ல நமக்கு உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியும் கூட. அந்த கால பாரம்பரிய உணவுங்கிறத விட இப்போ மறுபடியும் நம்ம குழந்தைகளுக்கு இனி உள்ள காலங்களில் நல்லபடியாக நம்ம இதை வீட்டில் நம்ம ஈஸியாகவே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் இது. நீங்கள் அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் ஆரம்பத்துலேருந்தே நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியம் சேரும். ஒரு நல்லா வளர்ந்த பின்னாடி நீ ஆரோக்கியமான உணவு நம்ம என்ன தான் கொடுத்தாலும் அதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவங்க உடம்புக்கு வந்து ஏற்றுக்காது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி உணவுகளை கொடுங்க. அடுத்தது புளிக்குழம்பு சுவைக்கலாம் வாங்க. புளிக்குழம்பு நடக்கட்டும். அடுத்தது காரஞ்சாரமான ஒரு அதிரடி வேகமாக செய்யக்கூடிய புளிக்குழம்பு. நல்ல வாசனை வருது. ஆனால் நல்ல தாளிப்பு மனம் நல்லாவே இருக்கு. நல்லெண்ணெயோட மணத்தோட சாப்பிடணும்ண்ணா. பச்சை மணத்தோடையா? ஆமாம். அப்புறம் ஏன் தம்பி கொதிக்க வச்சிங்க? கொதிச்சா எந்த ஒரு உணவோட பச்சை வாடை போயிடும். ஆனால் இது அந்த தாளிப்பு மனம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஊற்றி நம்ம செட் ஆகாதுங்க. இந்த 3 பேருக்கு 2 வகை உணவு வந்து நல்ல ஆரோக்கியமான இனிப்பு கஞ்சிகளை பற்றி பார்த்தாங்க. இப்போ அடுத்து பார்த்தோம்னா புளி குழம்புன்றாங்க, புளி ரசம் கூட சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ திடீர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. புளி அடிகாட் எப்படி சாப்பிட்ணும்? இந்த மாதிரி தாளிப்பு வாசனை. இந்த மாதிரி ஒரு மிளகாய் வச்சு தான் சாப்பிடணும். மிளகாய் இல்லை எப்படி சாப்பிட்றீங்க? அப்போ சாப்பிட்டது பசிக்குன்னு தானே சொன்னா. பசி ருசி அறியாதுன்னுங்க, இதுவே ருசி தானா. எதுக்காக இதில் வந்து புளிப்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயக்காட்டுக்கு வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல பக்கத்து வயக்காட்டுக்காரங்களோ இல்லை யாராவது ஒருத்தர் வந்து பசின்னு வரும்போது தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அதில் சாப்பாட்டு கூடையில் உப்பு வச்சுருப்பாங்க. ஸோ தண்ணியும் உப்பு மட்டும் போட்டு கரைச்சி வரவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த தாளிப்பு அந்த மிளகாயோடு சேர்த்து சாப்பிடும்போது சிறு காரம், ஒரு புளிப்பு காரம் கலந்த ஒரு வித்தியாசமான உணவு தாங்க. தம்பி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ஊரில் அவங்க வீட்டில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க போல். ஆனால் நான் அந்த மாதிரி சாப்பிட்டதில்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இருந்தாலும் அந்த புளிப்பு அதிகமாக, கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கனால எப்படின்னா, இது கொஞ்சம் புளி சாதம் மாதிரி, ஒரு புளி ரசம் சொல்லலாம், ஒரு புளி சாதம் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குண்ணே. அது வித்தியாசமான சுவையாக இருக்குல்ல, ஒரு வித்தியாசமான சுவையாக. இந்த அளவுக்கு புளிப்பு போட்டு சாப்பிட்டா கை காலில் குறைச்சி நம்மளுடைய ரத்தம் சுண்டும். கண்டிப்பாக ரொம்ப புளி போடக்கூடாது. புளிய மரத்துலேருந்து வர புளி சேர்க்காதீங்க. குடம் புளின்னு நம்ம பாரம்பரிய புளி இருக்குது, அதை செஞ்சு சாப்பிடுங்கன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணுவாங்க. அதுதான் எல்லாரையும் ஒன்றே மாதிரி நினச்சிக்காரா? அப்படி எல்லாரும் உடம்பை பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஒன்றே மாதிரி ஆட்கள்லாம் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக இல்லை. குடம் புளினா குடத்தில் வச்சுட்டு புளியை வச்சு நாள் கணக்கில் அந்த புளி கிடையாது. கேரளாவில் நல்லா ஃபேமஸ் ஆகிருக்காங்க உங்கள் பாரம்பரியம். காரணம் என்னன்னா, இந்த புளி நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரத்தம் வந்து சுண்டுன்னுவாங்க, கை காலெலாம் ஒரு மாதிரி இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அளவாகவே நம்ம வந்து சாப்பிட்ணும். ஆனால் வித்தியாசமாக இருக்குங்க. இதுலேருந்து உருவாக்கப்பட்ட உணவு தான் இப்போ வரைக்கும் இருக்கிற புளி சாதம்.
இதே தாளிப்பு தான், இதே புளி தான். கூட நம்ம எக்ஸ்ட்ரா சுவைக்காக ஒரு கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, ஒரு தாளிப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வந்தது தான் புளி சாதம். ஏன்னா கெட்டு போகாத சீக்கிரமாக. இன்னைக்கு 3 வகையான வறுமையில் பெருமையில் உண்ணப்பட்ட உணவு வந்து மக்களுக்கு காணொலியாக காட்டுவோம். இது அப்போ எடுத்த சமையல் தான். உண்மையிலேயே நான் சாப்பிட்டது எப்படி சின்ன வயசில் செஞ்சு கொடுத்தாங்களோ அந்த சுவை தான் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வரையும் மறக்காமல் இருந்து செஞ்சோம். இது மட்டும் இல்லைங்க, வேற எந்த பாரம்பரிய உணவும் தயவு செய்து மறந்துடாதீங்க. ஆமாம், அடுத்து வந்து அவர் வயசுக்கு வந்தப்போ செஞ்சு கொடுத்தால செய்வார். உங்கள் வீட்டு அதனால தொடர்ந்து பாருங்க வீடியோவை. இல்லை சார்? கண்டிப்பாங்க. ஏன்னா ஆமாடா, நீ வயசுக்கு வந்தப்போ உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்களே சாப்பாடு, களி கிண்டி கொடுத்துருப்பாங்க. வறுமையில பெருமையா நினைக்கப்பட்ட 3 வகை உணவு தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதே போல வித்தியாசமான உணவு வகைகளை தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பாரம்பரிய உணவுகள் ஏதாச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நம்ம மக்களுக்கு, தெரியாத மக்களுக்கு சமைச்சு காட்டுறோம். இதே போல வித்தியாசமான உணவு வகைகளை தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம். ஹாய்.